நடிகர் ஒரு செய்தி சொல்றாரு, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 100 தடவை கனவு கண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா ஆர்ப்பரிச்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க அதெல்லாம் கனவுல காண முடியாதுன்னு சொன்ன உடனே டி ராஜேந்திர ஒரு செய்தியை சொல்றாரு. இவங்க முன்னால வச்சு எங்கேயோ சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல்லாஹ் கனவுல தோண்டி ஒரு தடவை படம் எடுக்கன்னு சொன்னா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. அதையும் அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும், பத்திரிகைகள் இல்லாம வந்து செய்திகள். அருமையான மூமின்களே, இப்படியெல்லாம் ஷரியத்துக்கு மாற்றமாக, அதாவது மார்க்கத்துக்கு முரணாக, ஹதீஸ்களுக்கு மாற்றமாக ஏராளமான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க தான் எங்களை மௌலூதுல ஷிர்க் இருக்குது, பிதஅத் இருக்குது என்றெல்லாம் சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, அப்துல் முத்தலிபுடைய விஷயத்துல மௌலூது ஷரீஃப் சுபான மௌலூது ஒரு ஆய்வுங்கிற அந்த பகுதியில அவங்க எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, குர்ஆன்ல நீங்கள் பேர் வைக்கப்பட்டிருக்கீங்க என்று சொன்னது அப்துல் முத்தலிக்கு எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த அவங்களுக்கு இப்ப கிடைச்ச வாய்ப்புல நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நடத்துற டிவி என்ன சொன்னாங்க, நாங்க எந்த டிவி நடத்தல அப்படி சொல்றதா இருந்தா அவங்க நடத்தக்கூடிய தமிழன் டிவியில எல்லாம் அவங்க பாட்டுலாம் போடுறாங்க. அவங்க நடத்தக்கூடிய தமிழன் டிவியில இரவு நேரத்துல வயாகரா மாத்திரை சம்பவம் பத்தி எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் உட்கார்ந்துட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிவியை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோ ஏற்கனவே இந்த பேரில் இந்த அனைத்து தௌஹீத் ஜமாத்தோ எந்த சினிமா டிவி நடத்தவில்லை. நாங்கள் சில நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம், அவ்வளவுதானே தவிர நாங்க டிவி எதுவும் நடத்தவில்லை. அவங்க பேச முடியும். அந்த ராஜேந்திரன் ஒருத்தர் பேசுனதை பத்தி அவங்க பேசினாங்க. அவர் பேசினதை அவர் நிரூபிக்க வேண்டும். இந்த மாதிரி நாங்கள் பேசுனதாக அவர் நிரூபிக்கணும். அதுக்குள்ள ஆதாரத்தை அவர் தர வேண்டும். மேடையில் பேசப்படும் வாதங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஆதாரங்கள் வைக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் விதி இருக்கிறது. அவர் பேசினதுக்கு ஆதாரத்தை தர வேண்டும். ஆதாரத்தை தரவில்லை என்றால் அவர் பொய் சொல்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம சில கேள்விகள் கேட்டோம். இந்த கன்னி பெண்கள் கூட்டம் சாகுல் நபி நடுவுல அந்த கேள்வியை நம்ம என்ன கேட்டோம், இது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது என்று காட்டுங்கள் என்றோம். இன்னும் உட்பட்டது என்று காட்டவில்லை. அடுத்தது கேட்டோம், இது அரபியில ஓதுனா கன்னி பெண்கள் கூட்டத்துக்குள்ள சாகுல் நபி பூந்து விளையாடுறத சில்மிசம் பண்றத அரபியில ஓதுனா நன்மை கிடைக்கும், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் என்று ஆதாரத்தை காட்டுங்கள் என்றோம். காட்டவில்லை. அடுத்தது கேட்டோம், நாங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று சொல்லுங்க, நிரூபிங்க. இது அந்த மாதிரி மௌலூத் கிதாப்ல இல்லைன்னு சொல்லுங்க என்றோம். இதுவரைக்கும் ஆதாரம் இல்லை. நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஆதாரத்தை சொல்வதை விட்டுவிட்டு அந்த டிவியில அப்படி நடத்துறாங்க, இந்த டிவியில அப்படி நடத்துறாங்க, சொரத்தை குறைஞ்சு போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்கள்ட்ட ஒன்றும் விஷயம் இல்லைங்கிறது. அடுத்து இவங்களுடைய மௌலிது கிதாபுகள்ல எந்த அளவுக்கு அபத்தங்கள் குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமா இருக்குன்னு பாருங்க. அந்த மௌலித 58 59 பக்கத்துல ஒரு கவிதை வரி வருது. மொய்தீனை பார்த்து படிக்கிறாங்க. ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபம் பி ஹல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி சல்மன் லி கஃவதிஹி அஜித்துஹு முஸ்ரியான் மின் அஜ்ரி தஅவதிங்கிற மாதிரி ஒரு சில வரிகள் போகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மொய்தி ஆண்டவர் சொல்றாராம், யார் என்னுடைய பெயரை தனிமையில் உட்கார்ந்து தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து தன்னுடைய நோக்கத்தில் உறுதி கொண்டவனாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூராவை எல்லாம் போதி 12 ரக்காத்துகள் தொழுது 1000 தடவை அழைக்கிறார்களோ, அஜிப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்ரி தஅவதிஹி, அவர் என்னை அழைத்தால் அவருக்கு அவர் அழைப்பின் காரணமாக நான் விரைவாக பதிலளிக்கிறேன் சொல்லி அவங்களுடைய மௌலிது கிதாபில் இருக்கு. இப்ப நாம என்ன கேட்கிறோம் சொன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இறந்தவர்களை பற்றி, கியாமத் நாள் வரை அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் பர்சக் என்ற திரை இருக்கிறது அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று இன்னும் பல்வேறு எவ்வளவோ வசனங்கள் மாற்றமா இருக்கு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், மொய்தீன் ஆண்டவரை தனிமையில் உட்கார்ந்து 1000 தடவை அழைத்தா சொல்றீங்க, அழைத்தா வந்துருவான்னு சொல்றீங்களா, அழைச்சு காட்டுங்க. அழைத்து அவரை நீங்க வரவழைத்து விட்டீர்கள் என்றால் மொய்தீனை அழைத்து உங்களுக்கு எதிராக அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுடைய வாயை அடையுங்கள், நீங்க அழைத்து அவரை நிரூபித்து காட்டுங்கள். இதான் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி. இப்படி ஒரு மூமியும் நம்பிக்கை வைக்க முடியுமா? அடுத்து இவங்களுடைய மௌலிதுல எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான கருத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. அதாவது ஷாவுல் அமீர் மௌலிதுன்னு சொல்லுவாங்க. அதுல பக்கம் 232 ஒரு சம்பவம் வருது. ஷாவுல் அமீர் அவர்களும் அவருடைய பக்கீர்களும் ஒரு குளத்து கரையில உட்கார்றாங்க. ஒரு குளத்து கரையில உட்காரும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்யறாரு, மானும் தோலையும் ஆட்டு தோலையும் விற்பனை செய்து கொண்டு வர்றாரு. விற்பனை செய்து கொண்டு வரும்போது இவங்க நினைக்கிறாங்களாம், இது நம்ம ஷாவுல் மீது கொண்டு வரக்கூடிய நேர்ச்சை தான் அப்படின்னு நினைச்சு கொண்டு விற்பனை செய்யக்கூடிய ஆள்கிட்ட கேட்காம அவர்கிட்ட போய் பிடிங்க என்ன செஞ்சிடறாங்க, ஷாவுல் அமீர்கிட்ட கொடுத்துடுறாங்க. இப்படி செய்யலாமா? ஒரு ஆள் ஒண்ணு விற்பனை செய்து கொண்டு வரும் பொழுது அவர்கிட்ட அனுமதி பெறாமல் இப்படி பிடுங்கி கொடுப்பதற்கு மார்க்கெட்ல எங்க ஆதாரம் இருக்கு? சரி, ஷாவுல் அமீர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, இவர் என்ன செஞ்சிருக்கணும், அப்படியா அநியாயமா பிடிங்கிட்டாங்கப்பா, அது வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அல்ல வருது, அந்த வியாபாரி கதறுவாரு,
கெஞ்சுவாரு. அட படுப்பு, நான் வந்து ரொம்ப ஏழையா இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், என்னுடைய தோலை தாங்கப்பான்னு கேட்க கொடுத்துருக்கணும். இவ்வளவு கெஞ்சிய பிறகுதான் ஷாவுல் அமீருக்கு என்ன செய்யுது, இறக்க வருதான். அவருக்கு என்ன செய்யறாங்க, நீங்க என்ன செய்ய, குளத்துக்கரையில வந்து கொஞ்சம் மண் அள்ளு, அந்த மண் எல்லாம் தங்கமாக மாறியது. அப்ப இந்த அளவுக்கு கப்சாக்கள் நிறைஞ்சிருக்கு. இப்ப நாம என்ன கேட்கிறோம், ஒரு ஆளு வந்து வியாபாரத்திற்காண்டி தோள்களை விற்பனை செய்து கொண்டு வரும்போது அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய செல்வத்தை அநியாயமாய் புடுங்கினதா கதை வருத. இதை வந்து மிகப்பெரிய அவுலியான்னு சொல்றீங்களே, அவர் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார், திரும்பி கொடுக்காமல், அவர் கெஞ்சியும் கதிரையும் கொடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்திருக்கின்றாரு. இது எந்த இப்படித்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறதா? அடுத்தவங்களுடைய செல்வத்துல கொஞ்ச அளவு மோசடி செய்தால் கூட மறுமையில் அல்லாஹ் கிட்ட கேள்வி இருக்குன்னு வருது. அதை கூட கவனிக்காம இந்த அளவுக்கு செய்து மோசமாக இருக்கு. அடுத்து பார்க்கிறோம், அதாவது 189ஆம் பக்கத்துல வந்து ஒரு கவிதையை போட்டு ஒரு கதை இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் போது என்ன செய்தான், சூரியன் உதிக்கும் பொழுது அது மொய்தி ஆண்டவர்கிட்ட வந்து அன்றைக்கு நடந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்ய சூரியன் சொல்லுதான். அதே மாதிரி நாட்கள் சொல்லுதான், அதே மாதிரி மாதங்கள் சொல்லுதான். மாதம் சொல்லுது, நாட்கள் சொல்லுது, அதே மாதிரி வாரங்கள் சொல்லுது. இப்படி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நடந்த செய்திகளை எல்லாம் மொய்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுதான். எப்படி சொல்ல முடியும்? ஒரு மாதம் சொல்லும் பொழுது அந்த ஒரு வருடம் சொல்லும் பொழுது வருடத்துக்குள்ள மாதம் இருக்கு. அப்போ ஒரு மாதம் சொல்லும் போது வருடத்துக்குள்ள வந்து மாதத்துக்குள்ள வாரம் இருக்குது. இப்படி ஒரு மாதிரி கற்பனை பண்ண முடியுமா? இந்த அளவுக்கு நடக்குமா? இறைவனுடைய கண்காணிப்பில் உள்ள ஒவ்வொரு விஷயங்கள், மாதம், வருடம், நாட்கள் எல்லாம் ஒரு வருடம் சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ள மாதம் அடங்கிடுது, ஒரு மாதம் சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ள வாரம் அடங்கிடுது, ஒரு வாரம் சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ள நாள் அடங்கிடுது. இவங்க அதை கூட உணராம என்ன செஞ்சிருக்காங்க, கற்பனையில வந்து உலகி கொட்டி இருக்கின்றார்கள். மாதம் சொல்லியது, சூரியன் சொன்னா என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு மூமின் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு இது மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அடுத்து ஒரு கதை இருக்கு பாருங்க, நம்ம கீழக்கரை. இந்த கீழக்கரைக்கு வந்து ஷாவுல் அமீது வந்தாராம். ஷாவுல் அமீது வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து தண்ணி கேட்டாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் வந்து தண்ணியே கொடுக்கலையாம், உப்பு தண்ணியை தான் கொடுத்தாங்களாம். அப்ப என்ன பண்ணாராம், இந்த ஊர் மக்களுக்கு இந்த ஊரில் உள்ள தண்ணீர் எல்லாம் உப்பு தண்ணியாக கலவைனாராம். அந்த ஊர்ல போய் என்ன செஞ்சிட்டான், உப்பு தண்ணியா ஆயிட்டான். எவ்வளவு தாகத்துல போனாலும் நல்ல தண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து நல்ல சுவையான தண்ணி கிடைக்காதான். நாம் என்ன கேட்கிறோம், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நடக்குமா நடக்காது என்பது கற்பனை வேறு. இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா கொஞ்சம் செஞ்சு பாருங்க. வலா தசிர் வாசிரத்தும் விசிற ஊகரா, ஒருவருடைய பாவச்சுமே இன்னொரு சுமக்க மாட்டாங்கன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அந்த ஊர் மக்கள் தண்ணி கொடுக்காம போன ஒரு உப்பு தண்ணியா போக கடவுளினார், இது தவறு. ஒரு அவுலியா அப்படி சவிக்கலாமா? அடுத்து என்னன்னு சொன்னா, இவர் வந்து இந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு சில ஆட்கள் தண்ணி கொடுக்காம மறுத்ததுக்கு அந்த ஊர்ல காலங்காலமா உப்பு தண்ணியா மாத்தினார, இப்படி செஞ்ச நியாயமா? இந்த மாதிரி ஒரு மூமி நடந்து கொள்ள வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் சகித்து இருக்கின்றார்கள். இது ஒரு கப்சா. அடுத்து நாம பார்க்கிறோம், மொஹிதீனும் அவங்களுடைய சீடர்களும் ஒரு இடத்துல இருக்காங்களாம். ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது பறவைகள் வந்து என்ன செய்யுது, ஒரு பறவை சின்ன பருந்து குஞ்சு அது என்ன செய்யுது, சத்தம் போடுது. உடனே இவர் என்ன பண்ணாராம், இந்த காற்றே இந்த பறவையை பிடி அப்படின்னு சொன்னாராம். உடனே காற்று பறவையை பிடிச்சு உடல் தனியா கழுவு தனியா ரெண்டா பிரித்து போட்டான். இப்படி நடக்குமா? இப்படி நடந்ததோ நடக்குது. நம்ம என்ன கேட்கிறோம், இந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இல்லாம ஒரு அவுலியா இருக்கலாமா? ஒரு சின்ன பருந்து குஞ்சு அது பறவையா இருந்தா சத்தம் போடத்தானே செய்யும். நாம கூட தொழும் போது ஏதாவது சத்தங்கள் கேட்கதான் செய்யுது. இந்த மாதிரி பருந்து போய் சத்தம் போட இறக்கம் இல்லாம காற்றை ரெண்டாக தலை வேறு உடல் வேறு பிரிவு சொல்லி வருத. இது இப்படி மார்க்கம் சொல்லி காட்டுற அளவுக்கு இறக்கம் இல்லாமல் ஒரு இறைநேசம் இருக்கலாமா? இப்படிதான் மார்க்கம் சொல்லி காட்டுதா? இந்த அளவுக்கு ஏராளமான அபந்தங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, ஷாவுல் அமீது என்ன பண்ணாராம், நத்தம்ங்கிற ஊருக்கு போனாராம் மான்குட்டியோட. நத்தம்ங்கிற ஊருக்கு போய் வீட்டுல போய் மான்குட்டிக்கு பால் கேட்டாராம். அப்ப அந்த வீட்டுல வந்து பாலை வைத்துக் கொண்டே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம இஷ்டம், நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஆள் கேட்கும்போது நம்ம கொடுக்காம இருக்கும், அது தவறாக இருந்தால் இறைவன் தண்டனை தருவான். இவர் பால் கேட்டு கொடுக்காம இருந்தவன அவங்க என்ன பண்றா, உடனே இந்த வீட்டில் இனிமேல் பாலை குடிக்காமல் போக கடவுண்டார். அந்த வீட்டுக்காரங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் நத்தத்துல எங்க வீடு இருக்குன்னு தெரியல, காட்டா அங்க போய் பாத்துருவோம், அவங்க குடிக்காம இருக்கலாம் குடிக்கிறாங்கன்னு சொல்லி. இப்படி ஒரு அவுலியா வந்து சாபம் விடலாமா? நபிகள் நாயகம் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்க கூட இருக்க மாட்டார்கள். அங்க பால் குடிக்காம போனாங்களா, குடிச்சாங்க கேள்வி கிடையாது. இந்த அளவுக்கு இரக்கத்தன்மை இல்லாமல் ஒரு இறைநேசர் இருந்தான்னு சொல்லி கப்சாக்களையும் கதைகளையும் எழுதி வைத்திருக்கின்றார்களே, இதுக்கு குர்ஆன் சுன்னாவில் எங்கே ஆதாரம் இருக்கின்றது? அது மட்டும் கிடையாது, மொஹிதி ஆண்டவர் வந்து எல்லா அவுலியாக்களுடைய நான் சொல்லக்கூடிய கதை ஒவ்வொரு வரியும் இவங்களுடைய மௌலிது கிதாபுகள் இருக்கிறது. எல்லா அவுலியாக்களுடைய பிடரியிலும் தன்னுடைய கால்களை வைத்தார் சொல்லி என்ன இருக்கு. அவுலியாக்கள் யாரு? இறை நேசர்கள். நபிமார்கள் அடங்குவார்கள்,
சஹாபாக்கள் அடங்குவார்கள். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அவுலியாக்கள் என்றால் ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நான் இறையச்சம் உடையவர்கள்.